வடபழனி முருகன் கோவில் எப்படி தோன்றியது தெரியுமா? உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. வடபழனி முருகனின் முக்கிய திருத்தலம். ஆனால் இது ஒரு பெரிய ராஜா பட்டியது இல்லை, ஒரு சாதாரண மனிதர்தான் காரணம். இந்த கோவிலின் ஆரம்பம் ஒரு சிறிய புகைப்படத்தில் இருந்துதான் வந்தது. ஆம், ஒரு சிறிய போட்டோ தான் இன்று இவ்வளவு பெரிய கோவிலாக உருவெடுக்க காரணம். 1800களில் ஒரு அதிதீவிர பக்தர், பெயர் அண்ணாசாமி நாயக்கர். அவருக்கு கடுமையான நோய் வந்தது. டாக்டர்கள் கூட கைவிட்டார்கள். அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சிறிய முருகன் படத்தை வாங்கி தினமும் மனதார பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் ஆச்சரியமே. சில நாட்களில் அவர் முழுமையாக குணமடைந்தார். இந்த ஆச்சரியமான தகவல் பரவ ஆரம்பிச்சதும் அந்த சின்ன புகைப்படம் இருந்த இடம்தான் இன்று நாம் பார்க்கும் வடபழனி கோவிலாக மாறியது. அதாவது ஒருவர் முருகனின் மீது கொண்ட நம்பிக்கையே இன்று ஒரு பெரிய கோவிலாக நமக்கு காட்சியளிக்கிறது. முருகனை நம்பினோர் கைவிடப்படார். ஓம் சரவண பவ. இதுபோல ஆச்சரியமான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள பக்தி டாக்கீஸ் ஃபாலோ பண்ணுங்க.